சிம்ம ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களாகிய நீங்கள் யார் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ, யார் யாரெல்லாம் பல பேருக்கு வேலை கொடுக்குறீங்களோ, அத்தனை விதமான அன்பர்களுக்கும் உங்களுடைய லைஃப்பில் பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை, மிகப்பெரிய நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இவ்வளோ நாட்களாக நீங்கள் வேலை பார்த்தீங்க, நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணாலுமே உங்களுடைய லாபம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். உங்கள் கூட இருக்கவங்களுக்காக நீங்கள் உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு அவங்க வாங்குகிற காசை விட உங்களுடைய லாபத்துடைய தன்மை ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஆனால் இந்த வட்டம் அப்படி கிடையாது. இந்த ஜூலை மாதம் உங்களுடைய ஒரு உண்மையான அற்புதமான அர்ப்பணிப்புக்கு ஏற்றவாறு கிரக ரீதியாக ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு. ஸோ இதுக்குமே காரணம் கிரகத்துடைய வலிமை தான். இது எப்படி சார் எடுத்துக்கலான்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய ராசியின் அதிபதி எங்கே அமர்ந்திருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஜூலை 16ஆம் தேதி நைட்டு வரையும் 17ஆம் தேதி காலையில் வரையும் என்ன பண்ணுறாரு, அவர் மிதுன ராசியில் இருக்கார், லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். முதல் விஷயம். அடுத்து உங்களுடைய ராசியில் சுக்கிரன் 4ஆம் தேதிக்கு மேலே உள்ளே வந்துடுறார். சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு எத்தனாம் இடத்த அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனைகள் அப்படியே பர்ஃபெக்டாக இந்த வேலையை விட்டு தொழிலை விட்டு எந்த பக்கமும் நகராது. ஏன்னா இவ்வளோ நாட்களாக என்னென்னா, நீங்கள் கரெக்டாக வேலை பார்க்கணும், கரெக்டாக தொழிலை கவனிக்கணும்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு தேவையில்லாத அதாவது அன்வான்ட் பிரச்சனைலாம் வரும். ஸோ அப்போ அடுத்தவங்க பிரச்சனை நீங்கள் தலையிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்களே தடை பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது. ஸோ அந்த நிலை மாறுது. அப்போ நீங்கள் உங்களுடைய முழு சிந்தனையும் தொழிலில், உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துறதுனால உறுதியாக பெரிய மாற்றங்கள், பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு நம்முடைய சுக்கிர பகவான் மூலமாக கிடைக்கப் போகிறது என்பது உண்மை. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஒரு மிகப்பெரிய கவனக்குறைவுனால் ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ பலபடியும் அந்த வாய்ப்பு வேணும்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த வாய்ப்பு நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணம் இந்த ஜூலை மாதம். அதேபோல் நீங்கள் யாருக்காக கடன் கொடுத்துருக்கீங்க, அந்த கடன் திரும்ப வரலை, தொழிலுக்காகவோ நட்புக்காகவோ நீங்கள் யாருக்கோ பணம் கொடுத்துட்டீங்க, அந்த பணம் வரமாட்டேங்கன்னு வருத்தம் இருக்குன்னா, நீங்கள் எவ்வளவோ கேட்டும் எவ்வளோ போராடியும் கிடைக்கலன்னு வருத்தம் இருந்துச்சுன்னா அந்த வருத்தம் மாறப்போகுது. உறுதியாக உங்களுடைய பொருளாதாரம் உங்கள் கையில் சேரக்கூடிய அற்புதமான பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்பட போகிறது என்பது உண்மை. சரி சார், நான் இப்போ மனதளவில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகினேன், இது சரியாகுமா, இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஸோ என்னைய பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, நம்முடைய சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு 10 கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலமாக நிறைய மன அழுத்தம், சொல்லி மாளாத அப்படிம்போம்ல, அந்த அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது உண்மை இல்லையா? ஸோ அந்த மன அழுத்தத்தினால நீங்கள் போராட்டம் அதிகம், நிம்மதியாக தூக்கத்தை கூட இழந்தீங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்ட நீங்கள் இவன் மன அழுத்தத்தை தொட்டு இப்போ தான் அப்படியே கொஞ்சம் சும்மா விலகி வரீங்க. இப்போ தான் உங்களுக்கே புரியுது, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம மனசில் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டோம், நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள நம்ம நம்பினது நம்ம தப்பு அப்படின்னு நீங்கள் இப்போ உணர்ந்து புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஓடிக்கிருக்கு. நம்ம சரியான பாதையை நோக்கி போகிறோமா, இல்லை நம்ம ராங் ரூட்டை போய்க்கிருக்கோமா அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருந்துக்கிருக்கு இல்லவா? ஸோ அந்த நிலை எல்லாமே படிப்படியாக மாறிடும். உங்களுடைய முழுமையான ஆற்றல், முழுமையான செயல்பாடுகள் உங்களுக்கு கிரக ரீதியாக கிடைக்கக்கூடிய தன்மை இந்த ஜூலை மாதத்தில் சூப்பராக இருக்குது.
அதுபோல் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கோம் சார். எங்களுடைய பார்ட்னரை புரிஞ்சுக்கல, எனக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்கள் மேலே அக்கறை காட்ட போகிறாங்க, உங்களை பற்றி புரிஞ்சுக்கிற போகிறாங்க. அதாவது அவங்க நினைக்கிற விஷயங்கள்லேயும் தவறுகள் இருக்குது, அப்போ நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை என்ன பண்ண போகிறாங்க, அவங்க புரிஞ்சு அதனை மாற்றம் செய்து உங்கள் மேலே அக்கறை செலுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு சிறப்படையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. உங்களை எங்கே ஒரு தேவையான விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எங்கே நிராகரித்தாங்களோ, எங்கே உங்களுடைய செயல்பாடை எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அவங்க நல்ல நிலையில் இருந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ, அத்தனை விதமான நண்பர்களுக்கும் அத்தனை விதமான உறவுகளுக்கும் சரியான பாடத்தை கொடுத்து உங்களுடைய லைஃபோடைய பாடத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பல பேரோட லைஃப்பை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இனிமையான மாதம் தான் இந்த ஜூலை மாதம். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய வேலை சார்ந்த பிரச்சனைக்கு இடமாற்றம் உண்டு. அதுவும் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு. இவெல்லாம் நீங்கள் உண்மையாக உழைச்சதுக்கான அங்கீகாரத்தை, நீங்கள் நேர்மையாக இருந்ததுக்கான ஒரு செயல்பாடுகளுக்கு உங்களுக்கான ஒரு பொசிஷன், உங்களுக்கான பதவி உயர்வு, உங்களுக்கான என்ன சொன்னால் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய துயரங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகும். ஸோ நீங்கள் என்ன விஷயங்களில் இந்த ஜூலை மாதத்தில் கவனமாக இருக்கணும்னா, இந்த நண்பர்களுக்காக, இந்த உறவினர்களுக்காக ஓடோடி போய் உதவி செய்கிறீங்களே, அதில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு யாருக்கு உதவி செய்கிறோம், என்ன விஷயங்களை உதவி செய்யணுங்கிறத நீங்கள் யோசித்து நிதானமாக பண்ணிங்கன்னா அவங்களால உங்களுக்கும் பாதிப்பு கிடையாது, உங்களால் அவங்களுக்கும் என்னது பெரிய பாதிப்பு வராது. ஏன்னா நீங்கள் செஞ்சீங்க உதவி, உங்கள் உதவி வாங்கிட்டு உங்களே தப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதில் கவனமாக இருக்கணும், வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், வாக்கு கொடுக்கறதில் கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க சிரமமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு ஜூலை மாதத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அணிவிக்க போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி பவர் உங்களுக்கு கூட போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.